ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 18 அன்னைக்கு நம்ம இறந்து போன குழந்தைங்களுக்கு, அதாவது 13 வயசுக்கு கீழே இறந்து போனவங்க, திருமணம் ஆகாமல் இறந்து போனவங்க, அவங்களுக்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்க. ஆடி 18 அன்னைக்கு அவங்களுக்கு இந்த திதி தர்ப்பணம்லாம் கிடையாததால் நம்ம அவங்களுக்கு அந்த நாளில் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது ரொம்ப வீடியோ பெருசானதுனால சரி இன்னொரு வீடியோவாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது ஆடி 18 அல்லது ஆடி வெள்ளிக்கிழமைகள், ஆடியில் 5 வெள்ளிக்கிழமை, அப்புறம் இல்லை அல்லது ஆடி கடைசி ஞாயிறு, அந்த மாதிரி நாளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க எல்லாரும் சொல்கிறது கன்னி பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அது ஆடி மாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயமே இல்லை. ஏன்னா இருக்குது அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு. எப்படி சொல்கிறேன்னா, எங்கள் சமூகத்தில் ஒரு 9 வயசு குழந்தைங்களுக்கு அது கன்னி குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சீர் பண்ணுவோம், தத்தில் நோன்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சீர் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, எங்கள் குலத்துக்காரங்களுக்கு ஒரு ஐதீகம் என்னென்னா, அம்மாவுக்கு எல்லாமே முடிஞ்சது, அம்மாவுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே பண்ணி முடிச்சிடுவாங்க. அது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்களுதில் குழந்தை சீருன்னு இருக்குது, பல சமூகத்தில் அது இருக்குது. அதில் இந்த குழந்தை சீர் வரைக்கும் அம்மாவுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கிற சீர் அந்த தத்தில் சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சீர் இருக்கனால அப்போ அதை தான் கன்னி பூஜை அப்படின்றது இருந்திருக்கு. எங்கள் இதில் இது கொஞ்சம் பேர் மாற்றி இருக்குது. ஏன்னா கன்னி பூஜை எப்படி செய்யணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். அது கோயிலுக்கு போகிறது, கோயிலில் கடவுள் கதைகள்லாம் சொல்லுவாங்க, அந்த கடவுள் பற்றின கதைகள்லாம் சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு. அவங்க எல்லோரும் கேட்டுட்டு வரணும். காலையிலேருந்து விரதம் இருக்கணும், அழகாக பட்டு பாவாடை கட்டி பூச்சுட்டி அழகாக அது செய்வோம் நாங்கள். அது கன்னி பூஜை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கன்னி பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் இது ஒரு பெண்கள் நம்ம வீட்டுக்குள்ளே பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு அது இருக்குது. ஏன் ஆண் குழந்தைங்களுக்கு இல்லை? நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ஆண் குழந்தையும் ஒரு 9 வயசில் அந்த ஆண் குழந்தைக்கு ஒரு பட்டு வேட்டி வாங்கி கட்டி, ஒரு பட்டு அங்கவஸ்திரம் போட்டு அவனையும் அழகாக நிற்க வச்சு, இது பெண் குழந்தைகளை நிற்க வச்சு செய்கிற மாதிரியே ஏன் ஒரு ஆண் குழந்தைக்கு நிற்கல? அதே வீட்டில் அந்த பொண்ணு பிறந்த வீட்டிலே 2 ஆம்பளை பசங்களும் பிறந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் செய்கிறத வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்பாங்களோ தவிர, அவங்களும் ஏன் எங்களுக்கெல்லாம் செய்யலைன்னு கேட்குறதில்ல. நம்மளும் அவங்களுக்கு எதுவும் ஒன்றுமே இல்லை. அந்த பசங்களுக்கு திருமணம் வரைக்கும் பசங்களுக்குன்னு ஒரு சீரு ஒன்றுமே கிடையாது. மொட்டை பசங்களாம் அப்படியே தான் நிற்கிறாங்க. எல்லாமே பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான். அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா அழகு. ஒரு பொண்ணுக்கு ஒரு அழகாக பாவாடை கட்டி, பூ வச்சு, நெத்திச்சுட்டி வச்சு, ஜிமிக்கி போட்டு, அதுக்காக அந்த சீர் செய்யணுங்கிறதுக்காகவே போய் நகைகள் வாங்குறது, புடவைகள் வாங்குறது, துணிமணி வாங்குறது, அந்த சாக்காக வச்சு அம்மா 2 புடவை வாங்கிக்கிறது, அதெல்லாமே இருக்குது. அது ஒரு நல்லா இருக்கும். கடைக்கு போகணும், வரணும், அந்த சாமானை வாங்கி வைக்கணும், இந்த சாமானை வாங்கி வைக்கணும், பூ வாங்கி வைக்கணும். நாங்கள் பண்ணுற அந்த இதில் 5 வகை பலகாரங்கள் செய்வோம். அதுவும் வீட்டிலேயே செய்யணும். நாங்கள் ஒரே ஜேன்னு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அந்த அம்மா பரப்பரன்னு இருப்பாங்க, குழந்தையோட அம்மா. இது எடுத்து கொடுக்க, அதை எடுத்து கொடுக்க, அவ்வளோ ஒரு அப்பா அம்மா எல்லாம் பிஸியாக இருக்கிறது, ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணிக்கிறது. நம்ம குழந்தைக்கு ஒன்று செய்யும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். முதல்ல ஒரு சின்ன அப்பா அம்மா, ஒரு வயசு ஒரு 40 கூட நெருங்காத அப்பா அம்மா ஒரு குழந்தைக்கு ஒன்று அவங்க பொண்ணுக்கு அதை செஞ்சு பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வர்றவங்கெல்லாம் பெருசு பாரு, பிள்ளைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டே, இனி உனக்கு பொறுப்பாக இருக்கணும், நீ அதை செய்யணும், இதை செய்யணும், நீ சீக்கிரம் வீடு கட்டு, சீக்கிரம் நகைகள்லாம் செஞ்சு வை பொண்ணுக்குன்னு நமக்கு அட்வைஸ் வேறு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் ஃபீல் பண்ணுறதுங்கிறப்போ அந்த வீடே அவ்வளோ ஒரு திருப்திகரமாக நல்லா இருக்கும். பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது, அதுக்கடுத்தும் ஏஜ் அட்டன் பண்ணதும் உடனே அதுக்கான சீர்கள்லாம் செய்யும்போது அது ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் செய்யும்போது ஏன் ஆண் குழந்தைங்களுக்கு அது ஏன் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இதை யோசிங்க. அடுத்ததுக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்போது என்னாச்சு அப்படின்னா, இப்போ இந்த யூடியூப்பில் மோஸ்ட்லி யூடியூப்பில் தான், யூடியூப் வந்ததுக்கப்புறம் தான் இது கன்னிமார் பூஜைன்னு ஆயிடுச்சு. அதாவது கன்னி பூஜை அப்படின்னு சொல்லி ஒன்று செய்கிறாங்க. அது என்ன செய்கிறாங்கன்னா, கடவுளுக்கு செய்கிறாங்க. இதே மாதிரி பட்டு பாவாடை வாங்கி வைங்க. ஒரு குழந்தை இருந்தால், ஒரு பெண் குழந்தை இருந்தால்
அதுக்கு என்னென்னலாம் செய்வீங்களோ, மைடப்பால இருந்து, சீப்புல இருந்து, தேங்காய் எண்ணெயிலேருந்து, குஞ்சலிருந்து எல்லாமே வாங்கி வைங்க. இப்போ வந்து கிளிப்ஸு, பட்டர்ஃப்ளை கிளிப்பு அதெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாமே குழந்தைக்கு அதெல்லாம் வாங்கி வச்சு நல்லா இங்கே சாமி கும்பிட்டு அப்புறம் அது யாருக்காவது தானமாக கொடுங்க. உங்களுக்கு வந்து செல்வம் வரும். உங்களுக்கு தெரியும்ல என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னு, செல்வம் வரும், ஐஸ்வர்யம் வரும், நீங்கள் என்ன ஆசைப்பட்டு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை சொல்லி கும்பிடுங்க, அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, சரி அது யார் அப்படின்னா, பாலாம்பிகா, விஜய சாமுண்டீஸ்வரி, அதுக்கப்புறம் குமரி, கன்னியாகுமரியில் இருக்கிற குமரி அம்மன், கன்னியாகுமரி, அந்த அம்மா வந்து சின்ன குழந்தை, அந்த அம்மா வந்து அந்த அம்மாவை கும்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அம்மாவையெல்லாம் நம்ம கும்பிடும்போது அவங்க நமக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அம்மாவை கும்பிட்றதுல எந்த பிரச்சனையுமே இல்லை, ஓகேங்களா? ஆனால் நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, முதலே நம்ம வந்து வீட்டில் அம்மன் வச்சு கும்பிடுறோம். பலர் இன்னும் நிறைய அம்மன்களை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பால சரஸ்வதியை, பாலாம்பிகையை சின்ன இது வாங்கி வச்சு கும்பிட்டா அதெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கன்னியாகுமரி அம்மன் அப்படின்னா அது பார்வதி தேவி தான். அங்கே மீனாட்சி இருந்தாங்க. அவங்களோட மூக்குத்தி வந்து கப்பல்களுக்கே வழி காட்டுச்சு, ஒரு கலங்கர விளக்கம் மாதிரின்னு சொன்னாங்க. அப்போ அது மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மனை சின்ன குழந்தைன்னு நினச்சி திருமணமாகாத மீனாட்சி அம்மனாக அங்கே நின்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது கன்னியாகுமரி. அவங்களுக்கு நம்ம அம்மனை சிறு வயசு குழந்தையா வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. யாருக்கெல்லாம் கும்பிட முடியுமோ அவங்க எல்லாரும் தாராளமாக கும்பிடுங்க. ஆனால் யாருக்கெல்லாம் கும்பிட முடியாதோ, டைம் இல்லையோ, இல்லை இந்த மாதிரி பட்டுப்பாவடையெல்லாம் வாங்கி வச்சு கும்பிட முடியாதோ, அவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, திரும்பியும் வாங்க, இங்கே இந்த பசங்களுக்கு ஏன் கும்பிடல அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை, இந்த ரெண்டையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த காலத்துலேருந்து, அதாவது ராஜாக்கள், ஜமீன்தார்கள் அந்த காலத்துலேருந்தே ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் இன்னொன்று சொல்கிறேன், இந்த கீழே இருக்கவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. பணம் வச்சுருக்கவங்க தான் இந்த பிரச்சனை. பணம் பெருசாக அன்னன்னைக்கு ஒரு கூலி வேலைக்கு போய் அந்த கூலி கொண்டு வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் எந்த பாலாம்பிகையும் யாரையும் கும்பிட மாட்டாங்க. ஆத்தா அப்படின்னு கும்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஆத்தாவே போதும். ஆத்தான்னு கும்பிட்டாலே அந்த ஆத்தா இப்படி கொடுக்கும், நல்லா சாப்பிட்டு நல்லா உன் குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு அந்த ஆத்தா சொல்லிடும். அதனால் அவங்க ஆத்தான்னு கையெடுத்து கும்பிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கவங்க தான் இப்படி கடவுள்களை ஒவ்வொரு வயசு வித்தியாசத்தோடு பிரித்து அவங்க கும்பிடுவாங்க, ஓகேங்களா? அப்படி கும்பிடுறது கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி அம்மாவை கும்பிடுறீங்க, தாயை கும்பிடுறீங்க, ஏன் அப்பாவை சின்ன குழந்தையாக்கி கும்பிடல? பால கணேசன் இருக்காரா, பால முருகன் இருக்காரா, அது போல் பால சிவன், பால பெருமாள் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்களையே எப்படி பாலாம்பிகை அப்படின்றீங்களோ அந்த மாதிரி பால சிவன், பால பெருமாள்னு ஏன் அவங்கள சின்னதாக்கல? குட்டி பெருமாள் தவழ்ந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு கிருஷ்ண ஜெயந்தி இருக்குல்ல, அதனால இது நாங்கள் கும்பிடலை அப்படின்றீங்களா? அப்படி இல்லை, அப்படி ஒன்று இல்லை. ஆக்சுவலாக கன்னி பூஜை தான், இவங்க கன்னி பெண்களுக்கு நடந்த விஷயத்தை தான் இவங்க கடவுளை உள்ள கொண்டு வந்து கும்பிடுறாங்க. அதுதான் நான் என்னன்னு சொல்ல வரேன். வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க பிறந்து அந்த காலத்தில் பெண் குழந்தைங்க அந்த குழந்தை வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க திருமணம் பண்ணிடுவாங்க. ஒரு 15-16 வயசுக்குள்ளே திருமணம் நடந்துடும். அப்போது அந்த குழந்தை இருக்குது அப்படிங்கிறத எப்போ சொல்லணும்? ஒரு 7-8 வயசு, ஒரு 9 வயசு 10 வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சாங்கியம் பண்ணாதான். அப்போல்லாம் எல்லாரும் எல்லா நாளும் வந்துட்டு போக முடியாது. ஒரு ஊரில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் பிறந்த ஒரு பொண்ணு அந்த குழந்தையோட அப்பாவுக்கு தங்கச்சியாக இருந்தாங்கன்னா அவங்க அத்தை வந்து அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்து சேர்றக்க அவங்களுக்கு 1 நாளோ 2 நாளோ ஆகும். மாட்டு வண்டி கட்டிட்டு சீர்சனத்தையோடு அவங்க இங்கே வருவாங்க. திரும்பி போகும்போது அந்த வண்டி நிறையா சீர் கொடுத்து இவங்க இருந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த வீட்டில் பிறந்த பெண்களே வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் வருவாங்க. அப்போது இந்த வீட்டில் எப்படி இருக்குது, அந்த குழந்தை எப்படி இருக்குன்னெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போது அந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு, கூட பிறந்தவங்க, பெண்கள் கூட பிறந்தவங்க, ஆண்கள் கூட பிறந்தவங்க, கணவரோட பிறந்தவங்க, மனைவியோட பிறந்தவங்க, தாத்தாவோட தம்பி குடும்பம், அந்த மாதிரியெல்லாம் இந்த குழந்தை பிறந்தது கூட தெரியாமல் சொந்தக்காரங்களே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது, அதுக்கு இந்த சீர் பண்ணுறோம்,
அது கிட்டத்தட்ட கன்னி பூஜை மாதிரி இருக்கும். சீர் பண்ணுறோம், எல்லோரும் வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஆள் அனுப்பி சொல்லிவிட்டா, அதுவும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிவிட்டா அவங்க அந்த நாள் அன்னைக்கு எல்லோரும் கரெக்டாக வருவாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு இவங்க பண்ணி வச்சுருக்கிற எல்லா நகையும் போட்டு, நாங்கள் எவ்வளோ வசதியாக இருக்கோன்னு காட்டுற அளவுக்கு ஒரு நல்ல துணி எடுத்து போட்டு, அப்போல்லாம் ஒரு பட்டு அப்படின்றது வசதியானவங்க மட்டுமே வாங்க முடியும். அப்போல்லாம் இதுதான் இருக்கும், இந்த கிளிப்பட்டு சீலை அப்படியெல்லாம் தான் இருக்கும். அந்த சீலைக்கு ஒரு பேரே இருக்கும். அந்த புடவை எடுத்தீங்கன்னா அது அந்த விலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க பாரு அந்த பட்டு எடுத்திருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போது அவ்வளோ அந்தளவுக்கு வசதியாக இருக்காங்க அவங்க. அதே போல் அந்த பொண்ணு மேலே நகை போட்டிருக்காங்க. என்னென்ன இந்த மாலைன்னு இருக்கும். அப்போ வந்து கிளி மாலை, முல்லை மாலை, காசு மாலை அப்படி தான் இருக்கும். இப்போல்லாம் நமக்கு டிசைனாக இருக்குல்ல நகை, அப்படியெல்லாம் இருக்காது. நீங்கள் கடைக்கு போனீங்கனாலே காசு மாலை இருக்குங்க எங்ககிட்ட அப்படின்னா மிச்சம் 2 மாலை தான் காட்டுவான். இது வேணுமா இது வேணுமா அப்படின்னு. அப்படி தான் இருக்கும். சிகப்பு கல் வளையல், பச்சை கல் வளையல், வைர வளையல் அப்படி தான் இருக்கும். டிசைனாலாம் வளையல் இருக்காது. அப்போது நீங்கள் சிகப்பு கல் வளையல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குன்னு அர்த்தம். வைர வளையல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வசதி இருக்குன்னு அர்த்தம். அப்போது நான் பாரு பொண்ணுக்கு 3 மாலையும் போட்டிருக்கேன், இந்த மாதிரி பட்டு கட்டியிருக்கா, அதாவது விலை உயர்ந்த பட்டு, நடு விலைப்பட்டு, கீழ் விலைப்பட்டுன்னு இருக்கும். அப்போ எந்த பட்டு கட்டியிருக்காளோ அப்போ அவங்க அப்பா அவ்வளோ சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்போது அவங்க பார்த்துட்டு போவாங்க, அந்த பொண்ணுக்கு இந்த சீர் பண்ணும்போது இந்த பட்டு போட்டிருக்கு, இந்த மாலைகள் போட்டிருக்கு, இந்த வளையல் போட்டிருக்கு, இந்த குண்டலம் வச்சிருக்கு, அதெல்லாம் வச்சிருக்கானா அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் இல்லை சும்மா சாதாரணமாக செய்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு இவங்க வந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு அவங்க சொந்தங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்கள் ஒன்று விட்ட பெரியப்பாவோட பையனோட பொண்ணுக்கு இவ்வளோ செஞ்சுருந்தாங்க, அப்போ அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்கு நல்ல இது. ஏன்னா அப்போ மேட்ரிமோனியல் சைட்லாம் கிடையாது இப்போ இருக்க மாதிரி. அப்போது இந்த மாதிரி வாய் வழியாக தான் விஷயங்கள் வெளியே போகும். அப்படி போய் சொல்லி அந்த மாதிரி அவங்க ஏன்னா பெண் வீட்டுக்காரங்க தான் பொண்ணை வெளியே காட்ட மாட்டாங்க, அவங்க கேட்டு வரணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு கேட்டு இவங்க வீட்டுக்கு வரணும். அப்போ அவங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ 9 வயசு பொண்ணுக்கு செஞ்சாங்களா, எப்படியும் அந்த பொண்ணு இன்னொரு 2 வயசுலையோ 2 வருஷம் 3 வருஷத்தில் வயசுக்கு வந்துடுவா. அப்புறம் நம்ம போய் கேட்டோன்னா அவங்க நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டு அவங்க வந்துட்டு போவாங்க. இந்த பக்கம் வர்றப்ப அந்த கோயிலுக்கு அங்கே வந்தவங்க உங்கள் வீட்டில் தங்க சொல்லி உங்கள் தங்கச்சி சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல பழக்கம் ஏற்படுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து இந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா இவங்க சொல்லி விடுவாங்க, அந்த மாதிரி எங்கள் பொண்ணுக்கு சீர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விட்டால் பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராக இருக்கா அப்படின்னு அர்த்தம் ஆகிடும். யாரையெல்லாம் அவங்க கூப்பிட நினச்சாங்களோ அவங்கெல்லாம் வருவாங்க. வந்து யாருக்கு இவங்களுக்கு கொடுக்க இஷ்டமோ அவங்க வந்து கேட்கணும். பொண்ணு கேட்டால் தான் கொடுப்பாங்க. எப்படின்னா ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில் சுயம்பரம் நடத்துவாங்க பெண் குழந்தைகளுக்கு. பொண்ணோ இளவரசியோட கூட பிறந்த அண்ணன் தம்பி போருக்கு போய் அந்த போரில் அந்த ஊரில் அழகாக இருக்கிற பொண்ணுகளை இளவரசிகளை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஆண்கள் அப்படி தான், அவங்க போய் அங்கே இருக்கிற பொண்ணுகளை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு கெத்தான ராஜா, வீரமான ராஜா, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வர்ற ராஜா வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு திருமணம் ஆகாமல் தான் இருக்கும். ஏன்னா யாரும் வந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஸோ சுயம்பரம் நடத்துவாங்க. சுயம்பரம் வச்சு ஏதோ ஒரு போட்டி வச்சு சீதாக்கும் ராமருக்கும் திருமணம் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி வில்ல வளைச்சு அந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி இவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணு இருக்காங்கிறத கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கான்னு சொல்லாமல் முதலே அவங்களோட ஸ்டேட்டஸ் பற்றியெல்லாம் சொல்லி அவங்க பொண்ணோட அழகு, அவங்க பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்காங்கிறத காட்டி அந்த பொண்ணு இருக்கிறத சொல்லி வச்சுட்டா அந்த திருமண வயசு வரும்போது மாப்பிள்ளைங்க யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கேட்டு திருமணம் பண்ணிட்டு போயிடுவாங்கங்கிறதுக்காக தான் அந்த வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு சீரு அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த சீர் அப்படின்ற விஷயம் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்த அந்த கன்னி குழந்தைகளுக்கு செஞ்ச விஷயங்களை இவங்க வந்து கன்னி பூஜை, அம்மனுக்கு, சாமிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாமிக்கெல்லாம் கிடையாது, ஓகேங்களா. கடவுளுக்கு எந்த அம்மனை சின்ன குழந்தையா நினச்சி கும்பிடுறீங்களா, கும்பிடுங்க. அதை டெய்லி கூட கும்பிடுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கன்னி பூஜை செஞ்சு அம்மனை கும்பிட்டா அம்மா ஐஸ்வர்யம் தருவாங்க, செல்வத்தை தருவாங்க. அதுவும் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து வாயில் வெறும் செல்வம் கிடைக்கும், செல்வம் வரும். கன்னி பூஜை பண்ணிங்கன்னா செல்வம் வரும். என்னத்துக்கு அந்த குழந்தைக்கே செல்வம்னா என்னன்னு தெரியாது. அம்மாவை தான் நீங்கள் குழந்தையாக்கிடுறீங்கல்ல, குழந்தைக்கு செல்வம்னாலாம் என்னன்னு தெரியாது. விளையாட கூப்பிட்டிங்கன்னா வருவாங்க.
புரிஞ்சதா? அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வேணால் கன்னி பூஜை பண்ணி விளையாட கூப்பிடுங்க அம்மாவை. நம்ம வீட்டில் வந்து விளையாடிட்டு போவாங்க. அது வேணால் நடக்கும். செல்வம் கில்வமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல சாமி கும்பிடும்போது செல்வம்னு ஒரு விஷயத்த தயவு செஞ்சு நினைக்காதீங்க, கேட்காதீங்க. அம்மச்சி போ அப்படின்னு போயிடுவாங்க. உனக்கு தான் மூளையை கொடுத்துருக்கேன்ல, சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சு போய் சம்பாதிப்போ, உனக்கு நல்ல நேரம் வரும்போது தன்னால் காசு வரும், இனி என்கிட்ட கேட்டேன்னா பாருன்றுவாங்க. புரிஞ்சதா? அவங்க கிட்ட கேட்க வேண்டியது நிம்மதியும் ஆரோக்கியம் மட்டும். அதை மட்டும் கேளுங்க. தயவு செஞ்சு செல்வங்கிற விஷயத்த கேட்காதீங்க. செல்வம் கொடுப்பாங்க. அது என்ன செல்வம் கொடுப்பாங்க? செல்வம் மட்டும் எந்த சாமியும் செல்வம் எல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நீ ஏன் சம்பாரிச்சிக்க வேண்டியதுதான். கை கால் எல்லாம் இருக்குல்ல. அந்த கையும் காலும் மொடமா எத்தனை பேர்த்த படிச்சிருக்கான், அவன் மொடமா இருக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், அவன் ஒன்றும் சாமி கும்பிட்டுட்டு இல்லை செல்வம் கொடுன்னு. இல்லை, நான் கேட்குறேன், நீங்கள் எல்லா கோயிலுக்கு போகிறப்ப எல்லா கோயில் வாசல்லையும் பிச்சைக்காரங்களை பார்க்குறீங்க தானே? எத்தனை வருஷமா அவங்க அங்கே இருக்காங்க? எல்லா உற்சவத்துக்கும் அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. எல்லா நல்ல நாள்லேயும் அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏன் செல்வம் இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு? ஆனால் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமா? செல்வம் தான் இருக்காது. நீங்களே நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன நல்ல நாளுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறீங்களோ அத்தனை நல்ல நாளும் அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. எட்டி பார்த்தா அப்படி சாமி தெரிவார். எங்கே அப்படியே கும்பிட்டுக்கலாம், டெய்லி கும்பிட்டுக்கலாம். நீங்களாவது ஒரு இடத்துல இருந்து பஸ் ஏறி அந்த இடத்துக்கு போய் க்யூவில் நின்று உள்ளே போய் சாமி கும்பிடணும். ஆனால் அவங்களுக்கு அப்படியே இல்லை, இங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் துரத்தவும் முடியாது. எப்படியே எட்டி ஆமாம் அப்படின்னு கும்பிட்டுக்குவாங்க. ஒவ்வொரு தீபாவளிக்கும் இவங்க இங்கிருந்து பார்த்தே கும்பிட்டுக்குவாங்க. நல்லா தானே இருக்காங்க. அவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க ஆயிட்டாங்களா? அங்கேயே உட்கார்ந்துருக்கனால எல்லாம் ஒவ்வொரு தேருக்கும் அவங்க பின்னாடியே போவாங்க. தேரு கூட அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அங்கேயே இருக்கவங்கள என்ன வெளியே போன்னு சொல்ல முடியுமா? எல்லா உற்சவமும் அவங்க பார்த்துருப்பாங்கல்ல. அத்தனையிலையும் கலந்துக்கிட்டு தினம் அம்மாவை எல்லா ஸ்பெஷல் டேஸ்லையும் அம்மாவை பார்த்தவங்க ஏன் இன்னும் பிச்சைக்காரங்களாகவே இருக்காங்க? ஏன் அவங்களுக்கு அம்மா செல்வம் எல்லாம் கொடுக்கல? அப்பா ஏன் கொடுக்கல? முருகர் ஏன் கொடுக்கல? முருகா 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 ஏன் முருகர் கொடுக்கல? ஏன் முருகா கொடுக்கல? கேளுங்க. கொடுத்து அவங்களையெல்லாம் பணக்காரங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 365 நாளும் திருச்செந்தூரில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரர் ஏன் பெரிய கோடீஸ்வரர் ஆகலை? நீங்கள் போய் பௌர்ணமிக்கு போய் கடற்கரையில் போய் படுத்துட்டு வந்துட்டா நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி தானே பௌர்ணமிக்கு அவ்வளோ கூட்டம் போகுது. அங்கேயே இருக்கிற ஒரு பிச்சைக்காரர் ஏன் வந்து கோடீஸ்வரர் ஆகலை? நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுள் உனக்கு என்ன வச்சிருக்காரோ அதுதான் உனக்கு கிடைக்கும். நீ எவ்வளோ போய் உளுந்து புரண்டு என்ன பண்ணாலும் அவர் உனக்கு என்ன கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரோ அதுதான் கொடுப்பார். உனக்கு கொடுக்க முடியாதுன்னு அவர் முடிவு பண்ணியிருந்தாருன்னா அது வராது. போய் சும்மா சாமி 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 சாமின்னு புலம்பாம நம்மளால என்ன பண்ணி 2 காசு சம்பாதிக்க முடியுமோ அதை செய்யுங்க. அப்போ தான் அது நடக்கும். ஓகேயா? இப்போ உங்களுக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சுதா? கன்னி பூஜை அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்த குழந்தைங்களுக்கு, அந்த பெண் குழந்தைங்க வெளியே இருக்காங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறக்காக செய்யப்பட்ட சில சடங்குகள் தான் அது. அந்த குழந்தை இருக்குது, அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெரிய மனுஷி ஆகிடும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி அழகாக அனுப்புவாங்க. ஓகேங்களா? எந்த கஷ்டமும் இல்லாமல். அதுக்கப்புறம் படிப்பறிப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பெண்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ரிமோனியல் சைட்ஸ் நிறையா வந்துருச்சு. நம்ம மேட்ரிமோனியலில் பார்த்து ஒரு குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம். அதே தான் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. இங்கே கன்னி பூஜை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும், வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு சாமி பாலாம்பிகாயை கும்பிடணும், பால சரஸ்வதியை கும்பிடணும், கன்னியாகுமரியை கும்பிடணும்னு நினச்சிங்களா? அங்கேயே உட்காந்து அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, தேவி அம்மா கன்னியாகுமரி குட்டி பாப்பா நீ எனக்கெல்லாம் வந்து செய்யுமா தங்கம் அப்படி கும்பிடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைய எப்படி கொஞ்சுவீங்களோ அந்த மாதிரி கொஞ்சுங்க. ஓகேங்களா? கோகுலாஷ்டமி அன்னைக்கு பாதம் போடுறீங்கள, சின்ன பாதம் தானே போடுறோம். கிருஷ்ணர் சின்ன குழந்தையா வர்றாருன்னு நமக்கு மனசார நம்பி அந்த மாதிரி பாலாம்பிகையும் சின்ன பாதம் போட்டு வாமான்னு கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னைக்கு டைம் இருக்கோ அன்னைக்கு வரைங்க பாதத்தை. அம்மா வருவாங்க, சின்ன குழந்தையாவே வருவாங்க. நீங்கள் மனசில் சின்ன குழந்தைய அம்மா வரணும்னு நினச்சிங்கன்னா சின்ன குழந்தையா வருவாங்க. புரிஞ்சதா? வருவாங்க, நீங்கள் செஞ்சு வச்ச பச்சனத்தை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு செல்வத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது நினச்சி கூப்பிட்டிங்கன்னா வரவே மாட்டாங்க. விளையாடவான்னு கூப்பிடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கேன் மாமா விளையாடலான்னு கூப்பிடுங்க. கண்டிப்பாக வருவாங்க. அந்த குட்டி குழந்தை வரும். புரிஞ்சுதுங்களா? இல்லை நான் எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், 5 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, எனக்கு இன்னும் ஒரு பேரம்பேத்தி வரல,
நீ வா என் மருமக வயிற்றுல வந்து நீ பிறந்து என் கூடவே இருன்னு சொல்லி கெஞ்சி கேளுங்க, அம்மா வருவாங்க, வரமும் கொடுப்பாங்க. ஆனால் செல்வம் கொடுப்பாங்க அப்படின்னா எந்த பெரிய அம்மாவும் வராது, சின்ன குட்டி அம்மாவும் வராது. புரிஞ்சதுங்களா? காசு கேட்குறதுங்கிறத மறந்துடுங்க. கடவுள்கிட்ட நிம்மதியை கேளுங்க, வந்து கொடுத்துட்டு போவாங்க. விளையாட கூப்பிடுங்க, வந்து விளையாடிட்டு போவாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்கங்கிறதுக்காக காசு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வர்ற அம்மா வீட்டுக்குள்ளே வராமல் போயிடும். ஓகேங்களா? இந்த வழியாகவே போவாங்க, உங்கள் எதிர் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் போவாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, காசா வேணும் உனக்கு அப்படின்ட்டு. புரியுதா? அதனால் தயவு செஞ்சு கடவுள் பணம் கொடுப்பாங்கன்னு நினச்சி கும்பிடாது. அவங்களால முடிஞ்சால் டைம் இருந்தால் கும்பிடுங்க, எனக்கு நிம்மதியை கொடுமா, பாருமா நான் இந்த ஓட்டம் ஓடுறேன், என்னாலேயே முடியல, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி பண்ணு அப்படின்னு கும்பிடுங்க. அதுக்கு ஏதாவது அம்மா பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு பணம் 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 நீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படியே நேராக போயிடுவாங்க, உங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.